அவங்க எப்படி பெண்கள் வாக்குகள் குறிப்பா அதிகமா ஏடிஎம்கேவோட வாக்குகளை தான் இவங்க ஹைஜாக் பண்ண மாதிரி தெரியுது. சரி, பெண்கள் வாக்கு போச்சுன்னா ஏடிஎம்கே ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிறீங்களா? ஆமா தானே, நானும் ஒத்துக்கிறேன். நீங்களும் அப்படி ஒத்துக்கிறீங்களா? உங்களுக்கு டவுட் இருக்கு, அடுத்து எங்கேயா பின்னாடி ஏதாவது லாக் பண்ண போறானு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. லேடிஸ் வாக்கு போச்சுன்னா ஏடிஎம்கே வாக்கு, அது ஒத்துக்கிறீங்களா? பெண்கள் வாக்கு மேஜரா அவங்களுக்கு தான். நானும் ஒத்துக்கிறேன். ஏற்கனவே அது டிஎம்கேக்கு வேற பெரிய பகுதியா. நானும் ஆமாங்கன்றேன். இப்ப நான் ஆமா சொல்றேன். அடுத்த பாயிண்ட், சிறுபான்மை வாக்கள் யார் வாக்கு? இது உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை, நீங்களே பார்த்து. மௌன விரதமா? ஏன் அது வந்து நீங்க சொல்லுங்க சார். லேடிஸ் ஓட்டு வந்து ஏடிஎம்கே ஓட்டு நீங்க சொன்னீங்கல்ல, யூ மேட் இட் இருக்கு இல்லையா? அப்ப சிறுபான்மை மக்கள் வாட்டு யாருடைய ஓட்டுன்னு சொல்லுங்க. மேஜரா டிஎம்கே தான். அது ரைட், கரெக்டா வந்துட்டீங்க. ஆமா யார் எதுங்க? ஆஹா, வளைய விரிக்கிறான், வம்பளுக்கிறானே, வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிருக்காரா சாமி. சிறுபான்மை ஓட்டு பிரிஞ்சிருக்கா? பிரியவே இல்லையா? பிரிஞ்சிருக்கு. அவ்வளவு. அப்ப யார் கிளாஸ்? யாருக்கு ஓட்டு? யாருடைய ஓட்டு? சிறுபான்மை ஓட்டு டிஎம்கே ஓட்டு, அது பிரிஞ்சிருக்கு. அப்ப யார் கிளாஸ்? மனசே வர மாட்டேது பாருங்க சொல்றதுக்கு. பாப்போம் சார். ஆர்எஸ்எஸ் பத்திரிகையில் எழுதியிருக்கான்னு சொன்னீங்க, சந்தடி சாக்குல. தினமலர் ஆர்எஸ்எஸ் பத்திரிகையா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீங்க என்ன பத்திரிகை சொல்லவா? என்னன்னாலும் பேசிடுறீங்களா? நெவர் ட்ரை திஸ் வித் மீ. இந்த பத்திரிகையில வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆதரவு பத்திரிகை தானே சார் அது? நீங்க திமுக ஆதரிக்கிறீங்க, சொம்பு இல்ல கொடம்ன்றீங்க. நீங்களா நடுநிலையாளர்கள். நான் கொடம்லாம் சொல்றேன். நீங்களா நடுநிலையாளர்கள். டிஎம்கே அப்படிதான் சப்போர்ட் பண்ணுங்க, நடுநிலை பத்திரிகை. பிஜேபி சொன்ன ஒரு சரி சொன்னா உங்களுக்கு வந்து சொம்பு. சொல்வீங்களா நீங்க ஆர்எஸ்எஸ் பத்திரிகைன்னு? நானும் படிக்கிற பத்திரிகை தான் சார் அது. என்ன பார்வை இருக்கு? மாதேஷ் படிக்கிற தினமலர் நான் விளம்பரம் போட சொல்றேன். என்ன மாதேஷ் தினமலர் படிக்கிறாங்க. அவங்க என்ன அவங்க என்ன எழுதுறாங்கன்னு நானும் பாக்குறதா சார். ஏன் உரிமைங்க? முரசொலி எழுதுறாங்க, அவங்க உரிமைங்க. சரி, பிரஸ் கிளப்ல முரசொலி அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? திமுக பத்திரிகை இல்லையாங்க முரசொலி? ஆமா, அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? பிரஸ் கிளப்ல அனுமதிக்கிறாங்களாங்க. அப்ப எப்படிங்க ஆர்எஸ் பத்திரிகை? அது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்ட பத்திரிகை நடுல இல்ல. தினமலர் ஐ அம் a pure பக்கா ஜர்னலிஸ்ட், மக்களுக்கான ஜர்னலிஸ்ட். நான் வந்து ஒரு பேலன்ஸ்டு ஜர்னலிஸ்ட். நான் ஒரு பேலன்ஸ்டு ஜர்னலிஸ்ட். சரிங்களா? எங்க சரி எங்க தவறுன்னு பார்த்து பகுப்பாய்ந்து அதை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜர்னலிஸ்ட். வெரி குட். பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இதுல சந்தர்ப்பவாதம் அதிமுக பிஜேபி கூட்டணியே கூட சந்தர்ப்பவாதம் தான். காங்கிரஸ் திமுக கூட்டணி மாதிரியே தான். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? அதேதான் எல்லாருமே அது சந்தர்ப்பம். சொல்ல முடியுதா? ஒரு நாள் சொல்லிருக்கீங்களா? நான் மறுத்ததே இல்ல. நீங்க ஒரு நாள் சொல்லிருக்கீங்க சொல்லுங்க. திமுக காங்கிரஸ் சந்தர்ப்பவாத கூட்டணி ஒரு நாள் உங்க வாயில வந்துருக்குமா? பெனாயில் விட்டு கழுவிட்டு வந்துருவீங்க வாயை. ஐயோ, நம்ம என்ன வார்த்தை சொல்ல வச்சிட்டான் நம்மள அப்படின்னு. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல நாளைக்கு அஜித் வந்து F1 ரேஸ்ல துபாயில டாய்லெட்டை பயன்படுத்தினா உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லுவாருன்னா, திராவிட மாடல் ஆட்சியால தான் துபாயில டாய்லெட்டை பயன்படுத்துறாங்க. ஏன்னா வேற வழி இல்ல, நான் சொல்ல வேண்டிய கட்டாயம். எல்லா மாட்டுக்கும் தண்ணி காட்டுனே, இந்த டெல்லி எருமைக்கு காட்டுனா காட்டலையான்னு தெரியலையே. என்னடா காட்டிட்டோம்ல. அந்த மனுஷன் எந்த காட்ஃபாதர் இல்லாம சினிமாவில் நடிச்சு ஒரு மிகப்பெரிய நடிகரா வந்திருக்காரு. நோ காட்ஃபாதர். உதயநிதி ஸ்டாலின் மாதிரி முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு சந்தானமும் பின்னாடி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டாலின் ஐயா இருந்தாங்களா? இல்ல. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. தனி மனிதனாக சந்தானத்துடைய காமெடியை வச்சு பாதி படத்தை ஓட்டினார். தனி மனிதனாக அவரே பிரேக் எடுக்கிறார். எவ்வளவு தைரியம் பாருங்க. ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பிரேக் எடுத்து அவருடைய பேஷனை ஃபாலோ பண்றாரு. அதிலே 3வது இடத்துல அவருடைய டீமை கொண்டு வந்திருக்கார். இதற்கு திராவிட மாடல்னு சொன்னாங்கன்னா, இங்க மைக் இருக்கு, நான் காரி துப்ப முடியாதுங்கன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் காரி துப்பிக்கிறேன். இந்தியா முழுக்க எல்லாருமே எக்ஸிட் போல் நடத்திருக்காங்க.
வெஸ்ட் பெங்கால்ல கடும் போட்டி, யார் வருவான்னு யாருக்கு தெரியும். எல்லாரும் கடும் போட்டி தான் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் வந்து 292 சீட்ல 280 சீட்டு பாஜக எடுக்கணும், திரிணாமுல் எடுக்கணும், யாருமே சொல்லிக்கல. அஸ்ஸாம்ல பாஜக திரும்ப வருது, கேரளால காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிருது, புதுச்சேரியில என்டிஏ கூட்டணி தொடருது. இது நாளை வந்து யூனிஃபார்மா எல்லாரும் இருக்காங்க, மாத்தி யாரும் சொல்ல. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் 10-12 வந்து நிக்குது. இன்னைக்கு காலைல ஒருத்தர் காட்டினார், எனக்கு வந்து ஏடிஎம்கே ஜெயிக்குதுன்னு போட்டு ஒருத்தர் காட்டினார். இன்னைக்கு இப்படி மாறி மாறி வந்து 10-12 வந்திருக்கு. ஒரு 7-8 வந்து டிஎம்கே சொல்லுது, ஒரு 3-4 வந்து ஏடிஎம்கே சொல்லுது, 1-2 டிவிகே சொல்லுது. அப்ப இவ்வளவு குழப்பத்துக்கான காரணம் என்ன நீங்க வச்சீங்கன்னா இந்த ஸ்ட்ராங்கான தேர்ட் பிளேயர் தான். அதனால ஆல்ரெடி இது ஒரு புரட்சி தான். அது குழப்பம். ஜீவனே நல்லா இருக்கீங்களா? ஹைதராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல கம்பார்ட்மெண்ட் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ஜீவனே நான் தானே சேர்மணியம் சண்முகம், இங்க தானே ஒயின் ஷாப்ல வேலை செய்யறேன். ஜீவனே நான் தானே செல்வராசு, ஏதோ சாக்கடை வேலை பாக்குறேன், முடியலண்ணே. தேர்ட் ஃபோர்ஸ் இவ்வளவு பலமா இருக்கிறத நான் பாக்குறேன்னு சொல்றீங்க. ஆனா என்ன இதனால அவங்களுக்கு என்ன பலன், சிக்கல் ஏற்பட்டிருக்கு? என்ன இப்படி சொல்றீங்க? அவங்களுக்கு என்ன பலன்னு கேட்டுவிட்டீங்க. தமிழ்நாட்டுல வந்து இப்ப வந்து படுத்துக்கிட்டே ஜெயிக்க போறோம் 200 சீட்டு உத்தரவாதம்னு இருந்த திமுகக்கு திடீர்னு வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேட்கறதுக்கு ஆள் எல்லாம் நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். அவர் ஹீரோ தனத்தை என்கிட்ட காட்டுறாரு. இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. நம்ம பேசிக்கிற தருணத்துல கவலைப்பட வேண்டாம், நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம வெற்றி பெற போது உறுதி. அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். என்ன கைத்தாங்கல அவுட் குட் போறியா? முதல் தேர்தலையே தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி அண்ணன் சீமான் வந்து இத்தனை தேர்தல போட்டிட்டு போன தேர்தல அங்கீகாரம் வாங்கியிருக்கிறார். இவர் முதல் தேர்தல அங்கீகாரம் வாங்கிவார். இது வந்து உங்களுக்கு வந்து அவருக்கு என்ன பலன்னு கேட்டான்னு அர்த்தம். இல்ல இவ்வளவு பெரிய மாஸ் கிரௌட வச்சுக்கிட்டு அது வாக்குகளா பதிவாயிருக்குன்னு நம்மளால அனுமானிக்க முடியுது. ஆனாலும் அவங்களால வாக்கு வாங்கி இருக்கிறாருங்கிறது கண்கூடான உண்மைங்க. அதுல குழப்பம் இல்லைங்க. 80 லட்சத்துல இருந்து 1 கோடி ஓட்டு வாங்க போறாருங்க. எரியுதடி மாலா கணப்போடு, எரியுதடி மாலா கணப்போடு. இதுக்கு மேலையா மேலன்னா எவ்வளவுங்கிறது தான் 4 பேர் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இது நடக்க போகுதுங்கிறது யாருக்கு நீங்க வந்து இந்த கருத்து கணிப்பை நீங்க வச்சுக்கோங்களேன். சீட்ல வேரி ஆகலாம். ஆனா வந்து விஜய் கட்சி தாவேக்கா வந்து 5% தான் வாங்குவோம், 8% வாங்க, டெபாசிட் கூட வாங்க, யாராவது சொல்லிருக்காங்களா பாருங்க. அப்ப வந்து மினிமம் அஷ்யூர்ட் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்குது. சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம். திரும்ப சொல்றேன், விஜய் ஆட்சியை பிடிச்சாருன்னா விஜய் ஆட்சியை பிடிச்சாருன்னு சொல்ல போறோம். நீங்க தான் மாதிரி சொல்ல போறீங்களா? இல்ல, நம்ம எல்லாருமே தாவேக்கா வெற்றி 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 வரலாற்று சிறப்பு வாய்ந்த வெற்றி தான் சொல்ல போறோம். உங்களுக்கு வருத்தம் வந்தாலும் நீங்க அதை சொல்லித்தான் வேற வழியில். அதான் செய்தி. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். விஷம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்து போ. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா அப்படியா. படைக்கலடி படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.